பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாம் காண்பது, உங்களோடு பேசுவது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எதற்கு தெரியுமா? சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். இந்த சொந்தன்றதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, சிலர் அறிமுகப்படுத்தும் போது, நான் இந்த மினிஸ்டருக்கு சொந்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்எல்ஏக்கு சொந்தம்னா கூட இந்த எம்எல்ஏ எங்கள் சொந்தக்காரர் தாங்க, அதில் ஒரு பெருமை, மகிழ்ச்சி. உண்மைதானே? யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொந்தமாக இருந்தால் நீங்கள் அதை சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சொந்த ஜனம், நீ எனக்கு சொந்தமாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். எவ்வளோ பெரிய பாக்கியங்க! வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நான் சொந்தம்னு சொல்றதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, இயேசு நம்மை அவருக்கு சொந்தமாக்குவதற்கு சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த உறவை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் நமக்குள்ள ஓடுகிறாரு, அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ இயேசுவுக்கு நம்ம இரத்த சம்பந்தமான உறவு, இரத்த சம்பந்தமான சொந்தக்காரங்க. எவ்வளோ பெரிய பாக்கியங்க! அவருடைய இரத்த சம்பந்தமான ஒரு சொந்தக்காரங்களா இருக்கும்போது, நமக்கு விரோதமாக சாத்தான் எழும்பும்போது தேவன் எப்படி எழும்புவார்? இல்லை, உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்புனா, உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புனா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் இரத்த சம்பந்தமான உறவு, என்னுடைய ரத்தம், என் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் மகன், என் மகள், அவனுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பினால் தேவன் எழும்புவா. நீங்கள் அதை நினைச்சு ஆண்டவரை துதிக்கணும். அவரோடு கூட நடங்க. எப்பவுமே இதை மனசில் வைத்து கொள்ளுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தக்காரன், இயேசு என்னுடைய சொந்தம். அவருடைய இரத்தத்தினால் இரத்த சம்பந்தமான உறவு இயேசுக்கும் எனக்கும், அதில் உறுதியாருங்க. தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்த இரத்த சம்பந்தமான சொந்தங்களாக எங்களை மாற்றின அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகனாக, மகளாக, சொந்தங்களாக, உறவுகளாக எங்களை மாற்றி வைத்திருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாக்கியத்தை பெற்ற எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இதில் உறுதியாயிருக்க, எதை குறித்து பயப்படாதபடி தைரியம் மகிழ்ச்சியோடு பின்பற்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.